எடப்பாடி சொல்றாரு அனைத்து துறையுமே வந்து மோசமா போயிட்டு இருக்கு, சீரழிச்சு போயிட்டு இருக்கு அப்படின்னாரு. கல்வித்துறை எப்படி இருக்கு சார்? கல்வித்துறை மட்டும் இல்லைங்க, எல்லா துறையும் நல்லா இருக்கனாலதான் முரசொல்லி பாராட்டுல திமுக தோழமை கட்சியை கடந்து இன்னைக்கு ஒன்றிய அரசே நம்மளை பாராட்டுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது வந்து பல நேரங்கள்லையும் பாத்தீங்கன்னா எல்லா விதமான விதத்திலையும் நாம் வந்து எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம் என்கின்ற அந்த ஒன்றிய அரசு பாராட்டு. ஏன்னா அவர் அந்த கூட்டணியில் தானே இருக்காரு, அவங்களால அவங்க பேசிக்கிட்டோம். அரணாக இருப்போம், பாதுகாப்போம் சொல்லி கண்டிப்பாங்க. எந்த மாதிரியான நடவடிக்கைகள் இப்ப 19th அன்னைக்கு ஒரு இது ரிவ்யூ அவங்க பண்றாங்க, அவங்க சிஜிஐ லெவலில் அந்த பெஞ்ச் லெவலில் அவங்க ரிவ்யூ பண்ண போறாங்க. ஏன்னா இப்போ வாசிக்கப்பட்ட அந்த தீர்ப்புல சில இன்டர்பிரிட்டேஷன் தேவைப்படுது, எதெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று பார்க்கிறார்கள். அதில் கண்டிப்பாக நாமும் இருக்கோம், மகாராஷ்டிராவும் இருக்கிறார்கள். ஸோ அந்த தெளிவு வரும்பொழுது அது சார்ந்த ஒரு கருத்துக்கள். ஏன்னா நாங்கள் ஏறத்தாழ 36 சங்கங்களை என்னைக்கு தீர்ப்பு வந்துச்சு, தீர்ப்பு வந்த ஒரு 72 மணி நேரத்தில் 36 சங்கங்களையும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜெர்மனி லண்டன்ல இருந்தாலும் உடனே கூப்பிட்டு பேசுன்னு சொல்லி இன்னைக்கு அனைத்து சங்க உறுப்பினர்களும் நாங்கள் பேசும்பொழுது ஒவ்வொருவரும் சார் நாங்கள் வந்து டெட்டு நாங்கள் புதுசாக எழுதுறது நாங்கள் வந்து யோசிக்கலாம், நாங்கள் வி ஆர் ரெடி டு ரைட் த டெட் ஆல்சோ, பட் ஒன்லி திங் இஸ் எங்களுக்காக வேற ஏதாச்சும் ஒரு விதத்தில் வந்து நீங்கள் ஒரு இதாக இருக்க வேண்டும், ஒரு அரணாக இருந்து எங்களை காப்பாற்றுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 விதத்தை பார்க்குறோம். ஒன்று சட்ட போராட்டம் சார்ந்து நாங்கள் வந்து போராடுகின்ற அதே வேளையில் நம்ம டீச்சர்ஸ்க்கு ஏதாச்சும் தேவைப்படுகின்ற அளவுக்கு அந்த டெட்டை நடத்தலாமா என்கின்ற அந்த ஒரு கருத்தும் இருக்கின்றது. பட் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய ஆசிரியர் சங்கம் எங்களுக்கு என்ன அறிவுரை வழங்குகிறார்களோ அதையும் நம்முடைய லா ஆஃபீஸர்ஸ் நம்முடைய சட்ட வல்லுநர்களிடம் கலந்து ஆலோசித்து அது சார்ந்து அவங்களை காப்பாற்றுறதுக்காக சொன்னா என்னென்ன முயற்சிகளாம் சின்ன முயற்சியாக இருந்தாலும் சரி, பெரிய முயற்சியாக சரி, எந்த அளவுக்கும் இறங்கி அவங்களை காப்பாற்றுவது தான் எங்களுடைய முதல் கடமை. கொடுக்கப்படுமா? அதான் சொல்ல அன்னைக்கு அவங்க அதையும் அந்த பாயிண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. எத்தனை ஆண்டுகள் நாங்கள் பணியாற்றிக்கணும் இந்த வெயிட்டேஜ் சார்ந்து சொல்லியிருக்காங்க. மார்க்கோடைய லெவல் பற்றி அவங்க பேசியிருக்காங்க. இது எல்லாமே கலந்து ஆலோசித்து எங்களுடைய ஆசிரியர் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர் தானே எப்படி பார்த்தாலும் இப்போ புதுசாக நீங்கள் டெட்டுன்னு சொல்றீங்களா, அவங்களுக்கு இந்த 30 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் இந்த டீச்சர்ஸ் மூலமாகத்தானே பல மருத்துவர்கள் உருவாகி இருக்காங்க, பல இன்ஜினியர்ஸ் உருவாகியிருக்காங்க, பல ஐடி கம்பெனி சார்ந்தவர்கள் உருவாக்கி இருக்காங்க. ஏன் நமக்கு தீர்ப்பு சொன்ன இந்த நீதிபதியை கூட இந்த ஆசிரியர்கள் தானே உருவாக்கி இருக்கிறார்கள். இன்னைக்கு டெட்டில் செலக்ட் ஆகி இருக்கக்கூடிய அந்த டெட்டு சார்ந்திருக்கின்ற மாணவர்களை உருவாக்கியது இந்த ஆசிரியர் தானே. ஸோ அதனால் எல்லா விதத்திலும் எங்களுடைய ஆசிரியர்களுடைய அந்த அனுபவத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்திக்கணுமோ அது எல்லா விதத்திலும் நாங்கள் பயன்படுத்தோம்.